Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 2 part 2. ஓபன் பண்ணா நம்ம ரூக்கியா இருக்கால, அவ புக் எடுத்து வச்சுக்கிட்டு ஓ மை காட் நான் எதுக்காக பிறந்தேன், எதுக்காக இப்படி வளர்ந்தேன், என்ன கூப்பிட்டு உங்க பக்கத்துல வச்சுக்குங்க அதுவும் இப்பவே அப்படின்னு இருப்பாளா. நம்ம பைய கடுப்பாயி காட்டு கத்துவான், எதுக்கு இப்படி பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கேன்னு. அவ ஆக்சுவலா உளரல, படிச்சுக்கிட்டு இருக்காளாமா. படிக்கிறத இப்படி பைத்தியக்காரி மாதிரியா படிப்ப, சரி நீ எக்கேட கெட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ஆனா ஏன் என்னைய ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, விடமாட்டியா அப்படின்னு கேட்டா, சோல் கீப்பர் ஜாபுக்கு நீ ஓகே சொல்ற வரைக்கும் ஒன்ன நான் விட மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லன்ட்டு போவான். அந்த டைம் கார் ஒன்னு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு சவுண்ட். என்னடான்னு பார்த்தா ஒரு கார்காரன் ஒரு பொண்ணை இடிச்சு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். ஐயோ நான் அடிச்சு போறேன்னு வந்து பார்த்தா அது உருகிமே. என்னமா உன்னைய கார் இடிச்சிருச்சே, உனக்கு ஒண்ணு ஆகலையான்னு கேட்டா, ஆமா இடிச்சது எதுவும் ஆகல மாதிரி தான் தெரியுதும்பா. அவ்வளவு பெரிய கார் இடிச்சுமே அவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆயிருக்காது. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி எப்படின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பா. சரி உன்னை இடிச்ச கார் எங்கப்பான்னு கேட்டா, அந்த போயிட்டு இருக்குது பாரும்பா. அதையாமா போக விட்டேன்னு கேட்பான். சாரிப்பா தெரியாம விட்டுட்டேன்பா அப்படின்னா உருகிமே எந்த அளவுக்கு வெள்ளந்தியான பொண்ணா இருக்கான்னு பாருங்க. சரி அதான் உனக்கு ஒண்ணு ஆகலையே, அப்புறம் என்ன பஞ்சாயத்து, ஃப்ரீயா விடும்பா. அப்ப ரூக்கியா பாத்துட்டு, ஆமா யார் இவன்னு கேப்பா. அட லூசு, இவ்வளவு நம்ம கிளாஸ் தான் மறந்துட்டியா, உரிகிமேம்பா. ஓ அப்படியா அப்படின்ட்டு ஜாலியா பேசிட்டு, என்ன ஷாப்பிங் போயிட்டு வந்தியான்னு கேப்பா. உடனே கீழே விழுந்து கிடந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து, ஆமா ஆமா நான் ஷாப்பிங் தான் போயிட்டு வந்தேன்னு அப்படியே சுத்திட்டு இருப்பா. இதை வச்சுக்கிட்டு இவ என்னத்த சமைக்க போறாளோங்கிற மாதிரி யோசிப்பான். அப்ப உரிகிமையோட கால்ல ரூக்கியா ஒரு சிம்பிள் ஒண்ணு பாப்பா. அது என்ன மார்க்கு, உனக்கு எப்போ அது வந்துச்சுன்னு கேட்டா அவளுக்கே அது தெரியல. மேபி கார் இடிச்சப்ப வந்திருக்கலாங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா ரூக்கியாக்கு அந்த மார்க்க பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தோணுது. வழி ஏதாவது இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்பா. சரி நல்லபடியா போயிட்டு வந்தோன்னு அவ பாட்டு கிளம்புவா. ரூக்கியா என்னத்தையோ தீவிரமா யோசிப்பான். அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் வாக்கிங்ல வந்துகிட்டு இருக்கும் போது இன்னுமே ரூக்கியா வந்து உரிகிமையை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த அளவுக்கு அவகிட்ட நான் பேசினதும் இல்ல. என் நெய்பர்ல இருக்க ஃப்ரெண்டுக்கு இவ க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன பாவம் பா, ஏன் என்னாச்சுன்னு கேட்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட பிரதர் பாத்தீங்கன்னா இவங்களோட ஹாஸ்பிட்டல்ல தான் செத்து போனான். அவளுக்குன்னு ஃபேமிலின்னு சொல்லிக்க அவன் மட்டும்தான் இருந்தான். பாவம் பையன் கார் ஆக்சிடென்ட்ல தான் இறந்தான். அந்த டைம் உருகிமே எல்லாம் கதர்னு கதறி இருப்பான், செத்துறாதன்னு. அன்னைக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தது அவதானே இவனுக்கு தெரியாது. சொல்ல போனா இப்ப ரீசெண்டா தான் தெரிய வந்துச்சு. அப்படின்னா போன எபிசோடு ஒரு ஆவி அவளை பாத்துக்கிட்டு இருந்துச்சு, லபக்குன்னு வந்து ஹாலோஸ் எல்லாம் தூக்கிட்டு போச்சுங்களே, அது வேற யாரும் இல்ல அவளோட அண்ணன் தான். சரி அந்த டைம்ல உன்னோட ஸ்பிரிட் எனர்ஜி எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி கேப்பான். இப்ப இருக்க அளவுக்கெல்லாம் இல்ல, ரீசெண்டா தான் அவனால கோஸ்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்க முடியுது. முன்னாடி எல்லாம் அப்படி இல்ல. சொல்ல போனா இப்ப பேசவே ஆரம்பிச்சிட்டானே. இதை கேட்டோன்னு ரூக்கியா இப்படித்தான் இருக்கும்னு நினைச்சேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவா. ஏன் என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லன்ட்டு அவ பாட்டுக்கு போவாளா. ஆமா எங்க போறேன்னு கேட்டா வீட்டுக்கும்பா. வீட்டுக்கா எங்க என்னன்னு கேட்ட உடனே, பரவாயில்லையே என்ன நினைச்சு நீ கவலைப்படுற போலன்னு கேப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு உடனே, அப்ப கேட்காத மூடிட்டு போடான்னு அவமானப்படுத்திட்டு போவா. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு உரிகிமேக்கு டட்சுக்கி அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பா. பொட்டேட்டோ வச்சு ஏதோ ரெடி பண்ணிருக்காங்க. வெரி நைஸ்னு ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க நம்மளோட வீட்டுல காட்டுறாங்க. யூசு வந்து நம்மள்ட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கா. என்னோட ட்ரெஸ் எங்கடா, பஜாமாஸ் ஒன்னு எடுத்து வச்சிருந்தேன் அதை காணும், உனக்கு தெரியுமான்னு கேப்பா. ஆமா நான் தான் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் பாரு, உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வர மாட்டேன் நான்சென்ஸ்னு திட்டுவானா. உடனே அவ, நீ ஹை ஸ்கூலுக்கு போனதுல இருந்து ஓவரா சீன் போட ஆரம்பிச்சிட்ட, சரியில்லாம்பாலா. அவன் ஐயோ நோண்ட ஆரம்பிச்சிட்டாலே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது நீருவான். என் ட்ரெஸ் எல்லாம் இப்ப வர தொலைஞ்சுகிட்டே இருக்குது, எங்க போகுதுன்னே தெரியலன்னு புலம்புவா. அதையமா என்கிட்ட வந்து கேக்குற, நானா போட்டுட்டு தெரிய போறேன் அப்படின்னு உடனே சரி குட் நைட் கிளம்பிடுவான். அதே நேரம் ரூக்கியாவை காட்டுறாங்க. அவ படுத்து கிடந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாளா. அந்த டைமுங்கும் போது சோல் சொசைட்டில இருந்து அவளுக்கு ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கும். அது வந்தப்போ ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இச்சிகோக்கும் கேட்கும். எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு அப்படியே திரும்பி அந்த கபோர்ட பாப்பான். பார்த்தா டப்புன்னு திறக்கும். அங்கதான் ரூக்கியா தங்கி இருக்கா. அவளதான் பயலுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அந்த மேட்டர் அவனுக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாம அவன் தங்கச்சோட ட்ரெஸ்ஸையும் அவ தான் போட்டுக்கிட்டு இருக்கா. அட சண்டாளி நீ தான் திருடி போட்டிருக்கியா, ஒழுங்கா கொடுத்துருப்பானா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நமக்கு ஒரு ஆர்டர் வந்து இருக்குது, அதை உடனே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அவளோட மேஜிக் கிளவுஸ போட்டுட்டு ஓங்கி வந்து நம்ம பயல ஒரு அடி அடிப்பா. வழக்கம் போல அவனோட ஸ்பிரிட் தனியா புரிஞ்சிடும். கரெக்டா அந்த டைம் கொடூரமா ஒரு கை வேற ஒரு போர்ட்டல்ல இருந்து இங்க வரும். வந்தது காட்டுத்தனமா கத்திக்கிட்டு நம்ம ஆளுகளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். விடாத இதை போட்டு தள்ளுமா. உடனே ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான சண்டை. இவங்க போடுற சண்டையில வீடு டேமேஜ் ஆயிரும் போல் இருக்கு. நம்ம பையன் பாத்தீங்கன்னா சுத்தி அந்த கண்ணா பின்னான்னு வெட்டுவான். ஆனா ஒரு கட்டத்துல அவனோட கத்தியாத அலேக்க புடிச்சுக்கும். ஒய்யால விடும்பானா. அந்த டைம் அவன் இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாக்ல அதோட ஃபேஸ் உடஞ்சு உள்ளுக்குள்ள இருக்க உரிமையோட அண்ணன் ஃபேஸ் லைட்டா தெரியும். சோ வலி தாங்க முடியாம காட்டுத்தனமா கத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிருமா. பையன் பாத்தீங்கன்னா பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அவன் நம்ம அதை விடக்கூடாது
கூடாது, எப்படியாச்சும் விரட்டி விரட்டி கொள்ளணும், வா இச்சிக்கோன்னு கூப்பிடுவான். அப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்பா. என்னடா அதோட ஃபேஸ் உடையும் போது உள்ளுக்குள்ள இன்னொரு ஃபேஸ் தெரிஞ்சது, அது ஒரிஹிமேவோட அண்ணனோட மூஞ்சி மாதிரி இருந்துச்சு, என்ன நடக்குதுங்கன்னு கேட்பான். அந்த டைம் அந்த அடிவாங்கின ஹாலோ என்ன பண்ணும், அதோட உலகத்துக்கு போய் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்குமா, மறுபடியும் என்ன ஆகும்னா அதோட பவர் அதுக்கு ரீகைன் ஆயிரும், அதாவது உடஞ்ச ஃபேஸ் மறுபடியும் சரியாயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம், திருப்பியும் நம்ம பயல போட்டு பலன்னு பொழக்கிறக்காக ரிட்டர்ன் வரப்போகுது. இங்க அப்பதான் ரூக்கியா ஒரு மேட்டர் சொல்லுவா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாமையே மறைச்சிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா சொல்லுவா. முதல்ல ஹாலோ கூட சண்டை போடும் போது மூஞ்ச பார்த்து சண்டை போடாத, பின்னாடி போய் கழுத்துலயே நச்சு நச்சுன்னு போட்டு சோழிய முடிச்சிரு, அப்பதான் உனக்கும் எதுவும் ஆகாது, அந்த ஹாலோ யாரு என்னன்னு நீ தெரிஞ்சுக்காம போட்டு தள்ளிடலாம், இல்லன்னா உனக்கு தான் கஷ்டம்பா. என்ன கஷ்டம், வாட் டு யூ மீன், ஏதோ உள் குத்து வச்சிருக்க போல, ஒழுங்கா உண்மையை சொல்லி இல்ல பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன்பா. ஆக்சுவலா ஹாலோ சொன்னா கெட்டதுலாம் கிடையாது, அதுங்களுமே ஹியூமனா வாழ்ந்ததுங்க தான். அதை கேட்டவன அவனுக்கு தூக்கி வாரி போடுவேன், எது மனுஷங்க தானா, அட சண்டாளி என்ன சொல்ற, இப்படி எல்லாம் நீ சொல்லவே இல்ல, அவங்களும் மனுஷங்களா இருந்தாங்களா அப்படின்னு. இதுக்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ் இல்லையா, இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லல, நம்ம வேற இதுக்கு முன்னாடி 2-3 மான்ஸ்டர்ஸ் போட்டு தள்ளனமேம்பா. நீ அட்டாக் பண்ணது எல்லாமே மான்ஸ்டர் மட்டும்தான், ஒரு காலத்துல அவங்க மனுஷங்களா வாழ்ந்தவங்க, சொல்ல போனா அவங்க அழிக்கப்பட வேண்டியவங்க தான். அவங்களுக்குள்ள இருக்க கோபம், வெறுப்பு, ஆசை, பேராசை அப்படின்னு இருக்கிறவங்கள கோன்சோ பண்ண முடியாது, அதாவது சோல் சொசைட்டிக்கு அந்த மாதிரி இருக்கவங்கள அனுப்ப முடியாது, அதனாலேயே அவங்க ஹாலோவா மாறிடுறாங்க. அப்படி இல்லன்னா கூட நல்ல சோல்ஸ் இருக்கும்ல, அந்த சோல்ஸ ஹாலோஸ் எல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிக்குதுங்க, அதனாலேயே அது ஒரு புது ஹாலோவா மாறுது. அப்படித்தான் இப்ப அவனும் மாறி இருக்கான்னு சொன்ன உடனே நம்ம பயலுக்கு தூக்கி வாரி போடும். அப்படியே கட் பண்ணா டட்சுகியும் ஒரிஹிமாவும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஒரிஹிமே நடந்த ஆக்சிடென்ட் இச்சிகோவை மீட் பண்ணதுன்னு எல்லாத்தையும் சொல்லுவாளா. டட்சுகி பதர்வா, ஏன்னா இச்சிகோ வந்து எந்த லேடிஸ் கூடயுமே சுத்த மாட்டான். நான் ஒரிஹிமே பார்க்கும்போது அவன் ஒரு பொண்ணு கூட இருந்தால, அதான் நம்ம ரூக்கியா கூட, அந்த விஷயத்தை அவளால நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு இருக்குது, கொண்டு வந்து வீட்டுல விடாம அவன் பாட்டுக்கு உன்னை விட்டுட்டு போயிட்டானான்னு கேட்டா ஆமா, ஆனா நீ கொண்டு வந்து உர்றான்னு சொன்னாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவன் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி, குட்டி பொண்ணு அங்க கன்னு இருக்கு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு இருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து கட்டமுட்டன்னு ஒரு சவுண்ட், என்ன சத்தம் அதுன்னு அப்படியே லுக் விட்டுட்டு இருப்பாங்க. டெடி பேர் பொம்மை ஒண்ணு திருச்சு வந்து விழும், அப்படியே பயத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த ஹாலோ வந்துருச்சு, வந்தது தொண்டைகளியே சும்மா காட்டுத்தனமா கத்திக்கிட்டு இருக்கும். இனி இதுக்கப்புறம் இந்த ஹாலோ கிட்ட இருந்து இவங்க தப்புச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.